வாசிங்க 40 ஏசாயா 40:2. ஏசாயா 40:2. எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். சத்தமலை சொல்லாமா? அதுக்கு முன்னாடி சொன்ன என் ஜனங்களை ஆற்றுங்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஆற்றணுமா தேற்றணுமா? அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பட்சமா பேசணுமா? ரொம்ப அதிர்ந்தெல்லாம் பேசக்கூடாது, பட்சமாக பேசணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் இந்த ஒரு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நம்முடைய சபையில இந்த ஆண்டுடைய கடைசி வாரத்துல, இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் பேசும்படி உணர்த்துகிறபடினால், இவ்வளவு காலங்கள் சில பேர் கடந்து வந்த பாதைகள் தேவனுடைய அனுமதிப்படிதான், ஆண்டவர் தான் அவர்களை அப்படிப்பட்ட கடினமான பாதைகளுக்குள்ள நடத்தி வந்திருக்கிறார். எல்லாம் நன்மைக்காக. இனி வரப்போகிற நாட்களிலே அதற்குள்ள பலனை பெறும்படி, அனுபவிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார் என்று நான் மனப்பூர்வமாக விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தையை உள்ள போட்டுட்டே இருந்தார். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது. எருசலேமோடு இணைந்திருக்கிற அநேக பிள்ளைகள் இந்த சபையில உண்டு. எல்லா ஜபங்களிலும் எப்பெல்லாம் ஜபம்னு அறிவிப்பு வருதோ உடனே பங்கு பெறுவார்கள், ஓடி வருவார்கள். உபவாசம் ஓடி வருவார்கள். சபையோடு கூட இணைந்து நின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் கர்த்தர் உங்களோடு பார்த்து கர்த்தர் பேசுறார். ஸ்தோத்திரம். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று. இன்னைக்கு நீங்க போர் முடியுது, பிரச்சனை முடியுது, போராட்டம் முடியுது என்று யோசிக்கிறத விட, இதை எதுக்காக கர்த்தர் செஞ்சிருக்கிறார்னா அக்கிரமம் நிவர்த்தி ஆகணும். சத்தமலை சொல்லு. அதுக்காக தான் இப்படி ஒரு ப்ராசஸ் உள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு போறார். சும்மா கர்த்தர் சொன்னாலாம் நிறைய பேர்கிட்ட அக்கிரமங்கள் போறதில்லை. நம்முடைய வாழ்க்கையில அக்கிரமங்கள் போகிறதில்லை. ஆண்டவர் இப்படிப்பட்ட சில கட்டங்களுக்குள்ள நடத்திதான் அக்கிரமங்களை போக வைக்க வேண்டிய கட்டாயம் ஆண்டவருக்கு இருக்கிறது. அப்படிதான் நம்முடைய அக்கிரமங்கள் நம்மளை விட்டு விலகுகிறது. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், நான் உன் நன்மைக்காக தான் செஞ்சேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில நம்ம ஒண்ணுமில்லாம இருந்தாலும் நமக்கு பரவாயில்லைங்க, பரலோகத்துல போயிடணும், ஆண்டுகிட்ட போயிடணும். மரித்த பிற்பாடு நாங்க இந்த உலகத்துல எவ்வளவு காலம் வாழ போறோம், எத்தனை காலம் வாழ போறோம்? இப்படி காலம் ஓடுதுங்க. நான் இப்ப பாக்குறேன், என் பையன் என் பசங்களாம் வளர்ந்து இப்ப அவங்க என்கிட்ட பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு இன்னுமே நான் அந்த ஸ்டேஜ்ல எங்க அப்பா கிட்ட பேசினது, அம்மா கிட்ட பேசினது, என் தம்பி கிட்ட பேசினது, என் அக்கா கிட்ட பேசினது எல்லாம் அப்படியே ஞாபகம் வருது. அப்ப அந்த ஸ்டேஜ் எனக்கு ரொம்ப இப்பதான் போன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள என் பிள்ளைங்க அந்த ஸ்டேஜ்ல நின்று பேசு. ஓடிடும் காலம். இப்படி நடக்குது. பெருசல்ல வாழ்க்கை, ரொம்ப குட்டி வாழ்க்கை தான் நம்ம வாழ்ற வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உலகத்துல எனக்கு இது இல்லையே அது இல்லையே என்று கவலைப்படுறத விட பரலோகத்துல எனக்கு நல்ல இடம் இருக்கணும்னு ஆசைப்படணும். முதல்ல அதுதான் நமக்கு. முதலாவது தேடு ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. நமக்கு இதெல்லாம் கர்த்தர் எதை எப்போ கொடுக்கணும் சித்தப்படி கொடுப்பார். சித்தம்னா கொடுப்பார், சித்தம் கொடுக்க எது இருக்கோ பிரச்சனை இல்லை. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுக்காட்டாலும் ஸ்தோத்திரம். அங்கு பரலோகத்துல நமக்கு இடம் இருக்கா? அதை விட மகிழ்ச்சி நமக்கு எதுவுமே இல்லை. அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தை படைச்சவரே அவர்தாங்க, இந்த உலகத்தை. ஆனா அவர் சொல்றாரு, நரிக்கு தன்னை நரியோட கம்பேர் பண்றாருங்க. ஒரு நரிக்கு கூட ஒரு குழி இருக்குப்பா, பறவைக்கு ஒரு கூடு இருக்குப்பா. இந்த உலகத்தை படைச்சதே நான் தான். ஆனா எனக்கு தலை சாய்க்க அவருக்கு அது தேவையில்லை. அவர் தெரியும், நான் இங்க வாழ போறது இவ்வளவுதான். நான் பறந்து மேல போயிட்டே இருப்பேன், அங்க நான் ராஜாவா இருப்பேன். இங்க என்னத்துக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த நிறைவு ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அதை சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்க? இல்ல, எப்போ உங்களுக்குள்ள அதை குறித்து நிறைவு வருதோ அங்கதான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும். எங்க அது வரைக்கும் உங்களுக்குள்ள எனக்கு இது இல்லையே, அது இல்லையே, எனக்கு இன்னும் இது இல்லையே, அப்படி அந்த கவலை பாரம் உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கும் என்றால் நீங்க இன்னும் அந்த பரலோகத்தின் ஓட்டம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. சரியான என்னைக்கு பரவாயில்ல ஆண்டவரே எனக்கு அது போதும்னு சொல்லி ஓடும் பொழுது, அதான் பைபிள்ல சொல்லப்படுறது, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். கர்த்தர் எந்த பாதையில நம்மளை நடத்துறாரோ அதை போதும் என்று சொல்ல பழக வேண்டும். அது என்ன தேவை கற்றுக்கணும். எனக்கு இது போதாதுன்னு சொன்னா கர்த்தர் ரொம்ப வேதனைப்படுவார். அல்லேலூயா. சத்தமழை சொல்லுங்க. எதவே சொல்றீங்க? கர்த்தர் என்ன நடத்துற பாதை போதும். மனப்பூர்வமா சொல்றீங்களா? சந்தோஷமா சொல்றீங்களா? நான் எப்பவுமே சொல்வேன் கர்த்தர் என்ன குறை வைக்கல. அதை எப்பயும் ஒண்ணு இல்லாம ஒண்ணுமே இல்லாத போதும் அதை சொல்ல வச்சாரு. இன்னைக்கு சபைலாம் எங்க பேர் இதை ட்ரஸ்ட் பேர் தான் வச்சிருக்கிறேன். என்னதான் இருந்தாலும் மேனேஜிங் ட்ரஸ்டில நான் இருக்கு. ஆனாலும் நோக்கம் வாஞ்சேன்னா எதுவும் நமக்கு இந்த உலகத்துல நான் என் பேர்ல எதுவுமே வச்சுக்க கூடாது. என் மனைவிட்டு சொல்லி எதுவுமே வேண்டாம் சொல்லி, ஆனாலும் இதுல நான் மேனேஜிங் ட்ரஸ்டியா இருக்க வேண்டிய கட்டுப்பாடு இருந்தாலும் அப்பதான் கரெக்டா போகும், அது செயல்படுறேன். எதுவுமே என் பேர்ல இல்லாட்டாலும் எனக்கு கவலையே கிடையாது. ஆனா வாழ்றதுக்கு குறையில்லாம கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறார். அதுக்கு சொல்லுங்களேன், அவ்வளவுதான் முக்கியம். அவ்வளவுதான். அது சந்தோஷமா இருக்க பார்க்கணும். அப்போ உலகத்துல அக்கிரமம் நிவர்த்தியாவது பாருங்க உங்க வாழ்க்கையில, அதை நீங்க ரொம்ப சந்தோஷப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கஷ்டப்பட்டதுடைய பலன், சில பாடுகளுக்குள்ள நீங்க போனதுடைய பலன், சில சோதனைக்குள்ள போனதுடைய பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா அக்கிரமங்கள் நிவர்த்தியாகும். இன்னைக்கு அக்கிரமம் கம்ப்ளீட்டா நிவர்த்தி ஆகுதோ அப்பதான் அந்த குடும்பம் தளர்ச்சி எழும்பி வரும். அப்பதான் அந்த நபர் மேல எழும்பி வர முடியும். அந்த அக்கிரமம் இருக்கிற வரைக்கும் சாபங்கள் இருக்கும். என்னதான் பண்ணாலும் கஷ்டப்பட்டாலும் முன்னுக்கு வரவே முடியாது. குடும்பம் தலைக்காது, எழும்பாது. கஷ்டமாத்தாரு. அக்கிரமம் நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா படிப்படியா மேல வந்துட்டே இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அது மாதிரி சட்டில இந்த முள்ளெல்லாம் குத்திச்சுன்னா நோண்டி எடுக்கிறதுக்காக பயந்துக்கிட்டு நொண்டி நடந்துகிட்டே இருப்பாங்க. சில பேர் வா நோண்டி எடுக்கிறேன். எத்தனை பேர் முள்ள குத்தி எவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது பல்ல கடிச்சிட்டு குத்தி எடுத்து டப்புன்னு பல்ல கடிச்சிட்டு எடுத்து டப்புன்னு பிச்சு எடுத்துட்டாங்கன்னா அப்பாடா அப்படி இருக்கும் பாருங்க. அழகா சொல்லுங்க பார்க்கலாம். சில அக்கிரமங்கள் நம்மளை விட்டு போய் தொலைஞ்சா நல்லா இருக்கும். சத்தமலை சொல்லுங்க பாருங்க. கர்த்தர் அப்படி நடத்துகிறார். பிரியமானவர்களே பாருங்க, இந்த காலங்கள் இத குறித்து எனக்கு எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்னதை நான் சொல்லிட்டு போயிடுறேன். அதன் போர் முடிந்தது. இந்த காலம் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று. அது தன் சகல பாவங்களை நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து 2 டைம்ஸ் வாங்கிச்சான் அடி. அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். அது ஒரு போராட்டம். அல்லேலூயா, அது ஒரு போராட்டம். இந்த காலங்களை நம்ம
நம்ம எல்லாம் எப்படி சொல்றோம் அப்படின்னா சோதனை காலம்னு சொல்லலாம், பரீட்சையின் காலம்னு சொல்லலாம், தண்டனையின் காலம்னு சொல்லலாம். இது மூணுமே கலந்தும் அதுல இருக்கும். அல்லேலூயா. சோதனை காலம், பரீட்சை காலம், தண்டனையின் காலம், இது மூணுமே இதுக்குள்ள இருக்கலாம். எக்ஸாம்பிள், யோபுடைய வாழ்க்கையில, யோபுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு யுத்தம் நடந்தது. உங்க எல்லாருக்கும் தெரியும். யோபு பத்தி பிரசங்கம் பண்ணா நிறைய பேர் ஓடிடுவாங்க, அவளுக்கு வந்த சோதனைகள். அதனால நிறைய சபைகள்ல யோபுடைய சோதனையை பேசவே மாட்டாங்க, அபஸ்தகுணம்னு சொல்லி நினைப்பாங்க. எங்க வீட்டுல குடும்ப ஜபத்துல யோபு புஸ்தகம் படிக்கவே கூடாது. டேய் முடு, அடுத்த சாப்டர் போ அப்படின்னுவாங்க. ஏன்னா அது படிச்சா அந்த சோதனை நம்ம வீட்டுக்கு வந்துடும். யோபு போல இந்த நாட்களை கஷ்டப்படுறவங்க இருக்காங்களான்னு கேட்டா உலகத்துல ஆங்காங்கே இருக்கிறாங்க. எல்லாருக்குள்ள எங்கேயாவது கட்டாயமா இருக்க. சில மிஷனரிகள் கதையெல்லாம் கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படிடா தாங்கினாங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்த ஒரு காரியம். அப்போ யோபுவுக்கு அது என்னன்னு கேட்டா சோதனை. சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்வேன், ஒரு காரியத்தை கொடுத்து அதை அவர்களால் செய்ய முடிகிறதா என்று பார்ப்பது பரீட்சை. ஒரு காரியத்தை அவனுக்கு ஒரு காரியத்தை கொடுத்து அதை அவனால செய்ய முடியுதா முடியலையான்னு பார்க்கிறது பரீட்சை. ஒருவன் செய்து முடித்த காரியம் எத்தன்மையோடு இருக்கிறது என்று பார்ப்பது சோதனை. சொல்லுங்க பார்க்கணும். செஞ்சு முடிச்சான், விசுவாசத்துக்குள்ள வந்துட்டான், பரிசுத்தத்துக்குள்ள வந்துட்டான், ரட்சிக்கப்பட்டான், இயேசுதான் சொல்றான். சரி, எப்படித்தான் பார்ப்போமேன்னு உங்களை வச்சு பார்த்தா அது பேர் சோதனை. அதிலே சொல்லுங்க. அல்லேலூயா. தப்பா பண்ணதுக்கு தண்டனை வந்தது. தண்டனை. யோபு குடும்பத்துல 3 விஷயம் நடந்துச்சு. என்னன்னு கேட்டா, யோபுக்கு வந்தது சோதனை, அவன் மனைவிக்கு வந்தது பரீட்சை, அவன் பிள்ளைகளுக்கு வந்தது தண்டனை. அல்லேலூயா. அல்லேலூயா. சில டைம்ல இது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரே குடும்பத்துக்குள்ள இந்த 3 நடக்கும் பாருங்க, ரொம்ப வேதனையா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சில டைம்ல பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கூல்ல வீட்டுல 3 பிள்ளைங்க இருந்தா ஒரு பிள்ளை 10th எக்ஸாம் எழுத போகும், ஒரு பிள்ளை 7th எக்ஸாம் போகும், ஒரு பிள்ளை 5th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் போகும். அவங்க அப்பா இன்டர்வியூ போவார். அல்லேலூயா. அவங்க அம்மா இப்பெல்லாம் ஸ்கூல்ல பிள்ளைங்களை படிக்க வைக்க போனா அம்மாவுக்கு ஒரு பரீட்சை வர வைக்கிறாங்க சொல்றாங்க. ஏதோ அப்படி இப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு பரீட்சைக்குள்ள வித்தியாசமான பரீட்சைக்குள்ள போறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதே போல ஒரு நபர் பரீட்சிக்கப்படுறவரா இருப்பாரு, ஒருத்தர் சோதிக்க ஏற்கனவே அவரு விசுவாசத்துல வளர்ந்திருப்பாரு, ஊழியம் செஞ்சிருப்பாரு, அபிஷேகம் வந்திருக்கும், ஆண்டுக்கா இதை பண்ணும் அதை பண்ணுவேன்லாம் அறிக்கை பண்ணிருப்பாரு, 4 பேர் முன்னாடி சொல்லியிருப்பாரு, அப்படிலாம் பொறுத்துன்னு எடுத்திருப்பாரு, எல்லாம் பண்ணிருப்பாரு. அவருக்கு சோதனை இருக்கும். சத்தமலையை சொல்லுங்கப்பா. இன்னும் அதே வீட்டுக்குள்ள இன்னும் ஒண்ணு இருக்கும், இல்ல 1 2க்கு இருக்கும், அதுக்கு தண்டனையா இருக்கும். சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. இந்த சில தனிப்பட்ட விதத்துல சோதனை, பரீட்சை, இப்படி தண்டனை 3 கட்டமா போற விஷயங்கள் உண்டு. அதே போல ஒரு குடும்பத்துக்கு ஆண்டுடைய இப்படிப்பட்ட 3 காரியமும் ஒரே டைம்ல குடும்பத்துக்குள்ள வர விஷயங்களும் உண்டு. அல்லேலூயா. ஏன்னா நான் இதை பக்கமா எடுத்தேன்னா நிறைய குடும்பத்துல அப்படி நடக்குது. புருஷன் மனைவி 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருந்தா ஒருத்தருக்கு அது சோதனையா இருக்கு, ஒருத்தருக்கு அது பரீட்சையா இருக்கு, இன்னும் ஒருத்தருக்கு பார்த்தா அது தண்டனையா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அது நீதிமானா இருக்கிறவங்களுக்கு வேதனையா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்களுக்கு வேதனையா இருக்கு, பரிசுத்தமா இருக்கிறவங்களுக்கு வேதனையா இருக்கு. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, எப்படியோ இது 3த்தையும் பல குடும்பங்கள்ல
நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அலையே சொல்லுங்களேன், சத்தமலை சொல்லுங்களேன், பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவரே செஞ்சு முடிச்சிட்டாரு, அப்பாடா முடிஞ்சு. எப்படியோ கர்ப்ப வேதனைப்பட்டு ஒரு பிள்ளைய பெத்து எடுத்தா போதும். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். யோபுவுக்கு சோதனை, மனைவிக்கு பரீட்சை, பிள்ளைகளுக்கு தண்டனை. ஸ்தோத்திரம். கவனிங்க, இப்படி இதுல 3 ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, புகழ்ச்சியா இருக்கும், வெகுமானம் கிடைக்கும், நியாய தீர்ப்பு வரும். இந்த 3மே ரிசல்ட்டாக வரும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. புகழ்ச்சி வரும், வெகுமானம் கிடைக்கும், நியாய தீர்ப்பு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. யோபு 1:21 வாசிங்க. யோபு 1:21. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு. அவனுடைய சோதனையில அவன் செக் பண்ணதுல பக்கா சூப்பர். அவன் மனைவிக்கு பாருங்க, 2வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். புருஷனுக்கு ஒரு பிரச்சனைனா மனைவி கஷ்டமா இருக்காதா? இப்படி ஒரு சீரியஸா இருக்கும் போது மனைவி நல்லா சாப்பிட முடியுமா? மனைவி நிம்மதியா தூங்க முடியுமா? அப்ப அவளுக்கு இது அவளுக்கு பரீட்சை. சத்தமழை சொல்லுங்க. சில குடும்பத்துல சில ஆட்கள் வரும்போது அவங்க நிமித்தம் இன்னொருத்தங்களுக்கு ஒரு பரீட்சை இருக்கும். அல்லேலூயா. அவ என்ன சொல்றான்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லல, நல்ல வார்த்தையை சொல்லல. ஓய் நீ நானும் இதை முடியும் பாக்குறேன், எல்லாம் போயிடுச்சு, நீரும் போயிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அடுத்த நாளே நீ ஒரு ஆள் இருக்கிறாத்தான் நான் இப்போ இங்க இருக்க வேண்டிய சொன்னேன். அவனுக்கு பக்கத்துல பசங்களா? மொத்தம் எத்தனை பிள்ளைங்க யோபுக்கு? 1வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. 7 குமாரரும் 3 குமாரத்தி, மொத்தம் 10 பசங்க. 10 பசங்க. அவருக்கு 10 பசங்களும் போயிடுச்சு. நீ ஏதாவது போறதுக்கு முன்னாடி ஒரு ஆடு மாடுக்கு சொத்துக்கு வச்சுட்டு போகும்போது அதையும் காலி பண்ண, எல்லாம் போச்சு. நீ மட்டும் உனக்கு கஞ்சியை ஊத்தி நான் செஞ்சு போன்னு எனக்கு தலையெழுத்தா? எங்க அம்மா நான் இப்படிக்கா பெத்து உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, நீயும் பட்டுன்னு போய்த்துன்னு வச்சுக்கோ. நீ ஏன் இருக்கிற தெரிஞ்சு நீ கொஞ்சம் ஏசு சொல்ற, கொஞ்சம் நீ இந்த ஆண்டை சபிச்சு விட்டு உயிர் போயிடும், நான் மாட்டுக்கு என் வீட்டுக்கு போயிடுவேன். அதே சொல்லுங்க. அவர் ஊழியக்காரர் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் அதை தூக்கி இருக்கணும், ஆனா கத்திர அதை தூக்கலான்றார். சரி, அது அவனுக்கு, அது யோபுக்கு சோதனை, பெரிய சோதனை. இத சொல்லணும்னு. இப்போ யோபுடைய மனைவிக்கு அது ஒரு பரீட்சை. அவன் இன்னும் சோதிக்கப்படுறவர்களுக்கு இன்னும் வரவே இல்லை. அதான் யோபை பத்தி தாங்க நீதிமான் சன்மார்க்கன் போட்டிருக்க தவிர யோபு மனைவியை பத்தி எங்க சொல்லல. அவளுக்கு அந்த லிஸ்டுக்கே வரல. அவளுக்கு பரீட்சை. அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு கம்பெனில வைக்கிறது பேரு சோதனை, ஸ்கூல்ல வைக்கிறது பேரு பரீட்சை. அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். படிச்ச வந்து கேட்பான், எங்கப்பா சார் சப்ஜெக்ட்ல இருந்து எது கேட்டுறாதீங்க சார், முடிஞ்சு போச்சு கதை. நம்ம அதுவும் நம்ம இந்தியன் படிப்பு இருக்கு பாருங்க, படிப்புக்கு அவனுக்கு சம்பந்தம் இருக்காது. இன்ஜினியரிங் அங்க போய் உட்கார்ந்து இந்த ஸ்கொயர் அந்த ஸ்கொயர் இல்ல முடியும் சார், படிக்கும் போது எனக்கு புரியாது, நீங்க வேற வேற கேளுங்க சார். அல்லே சொல்லுங்கப்பா, அது சோதனை. அவன் காலேஜ்ல ஸ்கூல்ல எழுதுனா பரீட்சை. அல்லே சொல்லுங்க. இன்னும் யோபுடைய மனைவி சோதிக்கிற லெவலுக்குலாம் இன்னும் வரல, பரீட்சையில தான். பிள்ளைகளுக்கு வந்தது தண்டனை, பல முறை சொல்லி தண்டனை. அப்போ இதோட முடிவு என்னவா இருக்குன்னு சொன்னேன், புகழ்ச்சி, அப்புறம் வெகுமானம், கர்த்தர் வெகுமானம் தராரு. 3வது நியாய தீர்ப்பு கிடைக்கிறது. அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். இது குடும்பத்துல நடக்கும், சபையிலும் நடக்கும். சபையில இந்த 3 விதமான காரியங்கள் ஜனங்களுக்கு நடக்கும். இது எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு கூட்டம் சோதனை முடிச்சு பக்காவா முடிச்சு அங்க வெற்றி பெற்று உயர்வு, ஆசீர்வாதம், பெருக்கம், அபிஷேகம், ஊழியம், சத்தியம் அப்படி வந்துட்டே இருப்பாங்க, சூப்பரா இருக்கும். ஒரு கூட்டம் பாத்தீங்கன்னா
அப்புறம் இந்த மாதிரி தேவையில்லாம பேசுகிறாங்க சோதனையில. என்ன பாஸ்டர் ஜாம் பண்ணி என்ன பாஸ்டர் ஒரு கூட்டம் இப்படி கிடக்கும், 2 3வது ஒன்று அடி வாங்கி கிடக்கும். அடியில சொல்லப்பா இவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்னா ரொம்ப வேதனையா இருக்கும். அதுல ஒரு சிறு கூட்டத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நிறைய நான் செஞ்சு முடிச்சேன். இன்னைக்கு உங்க மனசாட்சிக்கு தெரியும் அந்த சோதனை நீங்க எப்படி ஜெயிச்சீங்க, அந்த பரீட்சை நீங்க எப்படி ஜெயிச்சீங்க, அந்த உங்களுக்கு தண்டனை வந்து. சில பேர் சொல்றாங்க பிசாசு சோதிச்சு, ஆனா சில பேருக்கு நல்லா தெரியுது தேவனுக்கு கொடுத்த தண்டனை. God punished me. ஆண்டவர் பனிஷ் பண்ணிருக்கிறார். எல்லாத்தையும் தூக்கி பிசாசு மேல போட முடியாது. சில காரியம் கர்த்தர் கொடுத்த தண்டனை. இன்னைக்கு இந்த வருஷத்தின் முடிவுல, இந்த வருஷம் நான் கடந்து போன பாதையில நான் இதெல்லாம் எப்படி கடந்து வந்தேன் அப்படின்னு தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நல்ல ஒரு திருத்தத்தோடு போங்க. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் அந்த டைம் முடிச்சிட்டேன், அவரவருக்குள்ள பலனை நான் கொடுக்க போகிறேன். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. அதனால்தான் நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரி ஒருத்தர் தண்டனை வாங்கும் போது, பரீட்சை காலத்துல கூட நமக்கு தெரியாது, தண்டனை வாங்கும் போதுதான் குடும்பத்துல எல்லாருக்கும் கவலை வரும். நான் அப்பவே சொன்ன பாஸ்டர், நான் படிச்சு சொன்ன பாஸ்டர், கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இந்த பிள்ளைகிட்ட எத்தனையோ முறை சொன்னேன், சர்ச்சுக்கு வா, ஜெபத்துல வந்து உட்காரு, சொன்ன பாஸ்டர் கேட்கல பாஸ்டர். அப்படி ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பா நீ விளையாட போறியா போ, எங்க வேலைக்கு போறியா போ, தேட்டருக்கு போறியா போ, எங்க போறியா போ, நான் சர்ச்சுக்கு போறேன், எனக்கு பிரேயர் இருக்கு, நீங்க எப்படி தேடு கட்டினா போங்க, நான் பாத்துக்கிறேன்ட்டு. அது அப்படி வரும் ஒரு கேஸ். அல்லேலூயா. ஆனா நான் சொல்வேன், குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருந்தா தான் எல்லாரும் நல்லா இருக்கும். சில பேரு குடும்பத்துல 3 பேர் நல்லா இல்லாட்டாலும் 4 பேர் நல்லா இல்லாட்டாலும் ஒருத்தரால மட்டும் சந்தோஷமா இருக்க முடிகிற ஆட்கள் இருக்காங்களான்னு கேட்டா, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அப்படி 10% ஆள் இருக்காங்க. அதே சொல்லுங்க பார்க்கலாம். 4 பேர் நல்லா இல்லாட்டாலும் அந்த ஒருத்தர் மட்டும் ஓரமா போயிட்டு டீ கடை போய் டீயை குடிச்சிட்டு பண்ண தின்னுட்டு ஓரமா ஜாலியா அப்படி இருக்க முடியும். அதே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட பெண்களும் இருக்கிறாங்க, ஆண்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆனா நான் சொல்வேன், இது பரீட்சை கால சோதனை காலத்துல நீங்க விட்டுட்டு போயிருக்க பிரச்சனை இல்லை. தண்டிக்கப்படுற காலத்துல நீங்க உட்கார்ந்து பல நாட்கள், பல வருடங்கள், பல மாதங்கள் அழக்கூடிய சூழ்நிலைகள் கூட உண்டாகும். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நான் சொல்வேன், தெய்வ பிள்ளைகள் நீங்க மகிழணும்னு சொன்னா எல்லாரும் மகிழ்ந்தாலும் மகிழ்ச்சியா இருக்க முடியும். அதனால நீங்க நல்லா இருக்கும் போது, ஒரு குடும்பத்துல ஒரு நபர் நீங்க நல்லா இருந்தாலே நீங்க மற்ற நபர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. அவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டியது சொல்லிடணும். கண்டிக்க பாஸ்டர்னால கண்டிக்க முடியாது பாஸ்டர், பரவாயில்ல, எப்போ சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்குதோ சொல்லிருங்க. எச்சரிக்கை சந்தர்ப்பம் கிடைக்குதோ எச்சரிச்சிருங்க. சத்தமனை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சந்தர்ப்பத்துக்காக நீங்க காத்துருங்க. ஏன்னு சொன்னால் அந்த நல்லா இருக்கிற நேரங்கள்ல அதை சொல்லாம, கண்டிக்காம, ஜெபிக்காம விடக்கூடியவர்கள், அவர்கள் தண்டனை வாங்கும் போது நீங்களும் உட்கார்ந்து அழக்கூடிய, வேதனைப்படக்கூடிய காலங்கள் வரும். அல்லேலூயா. சத்தமனை சொல்லுங்கப்பா. யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணான். பிள்ளைகள் வந்தது, பிள்ளைகளுக்கு வந்து ஒரே டைம்ல வந்ததுதான். யோபுக்கு வந்தது சோதனை, மனைவிக்கு வந்தது பரீட்சை, பிள்ளைகளுக்கு வந்தது தண்டனை. ஆனால் பிள்ளைகளுக்கு வந்த அந்த காரியம் யோபுவை பாதித்தது, அவருடைய மனைவியை பாதித்தது. என்னதான் சொன்னாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அவன் சொன்னாலும், ஆனால் அவனுக்குள்ள ஒரு வேதனை இருக்குமா இருக்காதுங்க. எவ்வளவு 10 பிள்ளைங்க ஒரே டைம்ல செத்து போனா எப்படிங்க இருக்கும்? எப்படி அவன் தாங்கி இருப்பான்? அதுல சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால்தான் யோபு, இது சரியில்லை, என்னமோ நம்ம குடும்பத்துல சரியில்லை, இவங்க கர்த்தரை தேட மாட்டாங்க, இவங்க நீதிமானா இருக்க மாட்டாங்க. ஒரு நீதிமானுக்கு தான் அந்த வீட்டுல என்னென்ன நடக்குதுன்னு புரியும். அதே சொல்லுங்க. அல்லேலூயா.
சில வீட்டுல சொல்லுங்க சர்ச்சுக்கே வர மாட்டாப்ல, என்னங்க ஒரு ஒரு மீட்டிங் அவங்களுக்காக வர மாட்டாப்ல, ஒரு ஆராதனைக்கு வீட்லயே ஜெபம் பண்றாப்ல. இல்ல எனக்கு அதெல்லாம் அவன் மனசுக்குள்ளேயே நினைச்சுப்பாப்ல. நான் அவரு எத்தனையோ பிள்ளைகளை பார்த்திருக்கேன், அதை விட எங்க பிள்ளை நல்ல பிள்ளைதான். நீங்க ரைட், மத்தவங்கிட்ட விட்டு கொடுக்காதீங்க, அதை பாராட்டுறேன். யார்கிட்ட விட்டு கொடுத்து உங்க பிள்ளைகளையோ புருஷனையோ மனைவியோ யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காதீங்க, அது நல்ல காரியம். ஆனா நீங்க அட்லீஸ்ட் அவங்களை கண்டிக்கிறீங்களா? நீங்க அட்லீஸ்ட் அவங்களை எச்சரிக்கிறீங்களா? நீங்க அட்லீஸ்ட் அவங்களுக்காக ஜெபம் பண்றீங்களா? நீங்க அட்லீஸ்ட் அவங்களுக்காக உபவாசம் போடுறீங்களா? அலையில சொல்லுங்க, சத்தமலைய சொல்லுங்க. அப்ப அப்படி பண்ணாம வரும்போது, அதுக்கு ஏதாவது முடிவு வரும்போது உங்களுக்குள்ள விசுவாசம் ஆடுதே, அவங்க நிமித்தம் உங்க விசுவாசம் ஆடுதே, அவங்க நிமித்தம் ஆண்டவர் மேல இருக்க வைராக்கியம் குறையுதே. அப்போ நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். யோபு எச்சரிக்கையா தான் இருந்தான். என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா இவர் பிராயச்சித்தம் பண்ணுவார். என்ன பண்ணுவாங்க? தப்பு பண்ணா சிலாக்கள் அப்படிதான், என் பிள்ளை சர்ச்சுக்கெல்லாம் வரமாட்டான் மாஸ்டர், அவனை நாங்க என்ன பண்றது கழுவி விட்டுட்டோம். ஆனா நான் தான் உட்கார்ந்து மன்றாடி ஆண்டு கேட்கிறேன், ஆண்டு கிருபையா நடத்துறார் பாஸ்டர். அதான் ரைட், ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. அப்பா அம்மாவுடைய ஜெபம் கட்டாய பிள்ளைகள் தாங்கும். ஆனால் அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த ஜெபம் அவங்களை தூக்கிட்டு போகும். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிற நேரத்தில் அந்த தண்டனைக்குள்ள அந்த காலம் வரும்போது இது நிக்காது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நீங்க அதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். அப்ப நீங்க யோபு கண்டிக்கல, எங்கேயுமே யோபு கண்டிச்சதா நம்ம படிக்கவே முடியாது. நான் நினைக்கிறேன் யோபு ரொம்ப நீதிமானா இருந்தனால யாரையுமே மனசு கஷ்டப்படுற மாதிரி பேச மாட்டாரு, யாரும் மனசு நோகிற மாதிரி பேச மாட்டாரு. ஏன்னா ரொம்ப நல்லவர். இல்லையா சொல்லுங்க பார்க்கல. நான் என் மனைவிக்கான கத்திர துதிக்கிறேன். ஏன்னா நான் பேசிக்கா இந்த ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இந்த கலாட்டா பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அது பேசிக்காவே அப்படின்னு அவனுடைய கேரக்டர். ஜெபம் பண்ணு சொல்லுவேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சண்டை போடுறது அப்படிலாம் கிடையாது. ஆனா என் மனைவி இருக்காங்க, ஒரு நாள் வச்சு செஞ்சிருவான். ஏதாவது ஒரு நாள் அவங்க கரெக்டா சரியா ஜெபிக்கல, கரெக்டா பைபிள் படிக்கல, மொபைல் அதிகமா நோண்டுறாங்கன்னா அவங்க கொடுக்குற கொடாஷல்ல இந்த பசங்க என்னன்னா ஓடிலாம அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா, நான் எதுக்கு சொல்றேன், சாட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம குடும்பம் நல்லா போதேன், இப்பதான் நல்லா பிரியாணி சாப்பிட்டோம் கிறிஸ்துமஸ்க்கு, ஏன் உட்காந்து அதனால யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது, யாரையும் எதுக்கு பேசக்கூடாது. அவங்க நீங்க வந்தியப்பா போப்பா சோத்ரப்பா அப்படி போகாதே. ஒரு காலம் வரும், ஒரு திடீர்னு ஒரு முடிவு வரும், கர்த்தருடைய நியாயத்திற்கு இறங்குற நாள் வரும். சோத்ரம் அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா யாருக்கு வாய்ப்பு அதிகமா கொடுக்கப்படுதோ அவங்க கிட்ட அதிகமா கேட்கப்படும். இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல ஒரு ஊழியக்காரங்க அடிக்கடி வர வாய்ப்பு இருக்குன்னா, உங்க வீட்டுல பைபிள் சத்தம் அடிக்கடி சத்தம் கேட்குதுன்னா, அப்ப அந்த வீட்டுல இருக்க நபர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. அவங்க அதை நழுவ விட அந்த தீர்ப்பு ரொம்ப ஆழமா இருக்கும். அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதனால விசுவாசிகள் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்கப்பா. ஆனா நீங்க நல்லா போது, நம்ம வீடு நிம்மதியா போதுப்பான்னு சைலண்டா இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. அல்ல சொல்லுங்க, எல்லாமே கரெக்டா போய் நல்லா இருந்தா தான் நல்லது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. எல்லாம் நல்லா போகுதுன்னு விட்டா கட்சி வரைக்கும் நல்லா போவாது. போக வேண்டிய எல்லாமே கரெக்டா போனதான் நடக்க வேண்டியதெல்லாம் கரெக்டா நடக்கும். அதே சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? எனக்கும் புரியல, உங்களுக்கு புரியல. அதே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொன்னேன்? போக வேண்டியதெல்லாம் கரெக்டா போனாதான் நடக்க வேண்டியது கரெக்டா நடக்கும். நல்லா போகுது பாஸ்டர், சண்டைலாம் நாங்க ஏன் சர்ச்சுக்கு வரல, நான் கேட்க மாட்டோம் பாஸ்டர், கத்தட்ட விட்டுட்டோம் பாஸ்டர், நீ ஏன் ஜெபம் பண்றதில்ல, நாங்க கேட்க மாட்டோம் பாஸ்டர். ஏன்னா எங்களுக்கு சண்டையே பிடிக்காது. பாருங்க, சண்டையே பிடிக்காது. நான் அதிர்ந்து கூட பேச மாட்டேன். நீங்க அந்த அளவுக்கு நல்லவங்களா இருந்தா ஒரு நாள் எல்லாரும் உட்கார்ந்து அழ வேண்டிய சூழ்நிலைக்கு வரும். நீங்க நினைப்பீங்க சாபான எச்சரிக்கை. எவன் சொல்லுவா, எனக்கு மட்டும் கெட்ட பேரை கொடுத்துக்கோ, நீ மட்டும் நல்ல பேரை எடுத்துக்கோ. ஏன்னா
வீட்டுல பொறுத்தவரைக்கும் அப்பாவா அவர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர், அவர் யாரையும் அதிலிருந்து பேச மாட்டார். அதே சொல்லுங்க. நான் ஆரம்பத்தில் தான் நினைச்சேன் ரூத்து மாதிரி ஒரு ஆள் வீட்டுல இல்லைன்னா குடும்பம் என்ன ஆயிடும் சொல்லுங்க. கட்டாயமா குட்டி சவரா போகும். சரியா போலன்னா வச்சு செய்யற தாய் தான் தாய். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, தாயெல்லாம் கைப்பிடி சொல்லுங்க. போக வேண்டியது சரியா போலன்னா வச்சு செஞ்சா தான் தாய். தகப்பன்மார்கள் சொல்றேன், இந்த பொறுப்பெல்லாம் தகப்பன்மார்கள் செய்யணும் நிறைய இடத்துல. ஆனா தகப்பன்மார்கள் ரொம்ப நல்லவங்க, நல்லா இருக்கீங்களா, சொந்தமா வீட்லயே அதே மாதிரிதான் பாஸ்டர் மாதிரியா வீட்லயே நம்ம ஜெபம் பண்ணலையா வாங்க, என் குடும்ப ஜெபம் இல்ல, என் ஜெபம் இல்ல வாங்க. ஏன்னா ரொம்ப தேர் வெரி பாய்ஸ், அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. கத்த சொல்ல உன்னையும் டிஸ்டர்ப் பண்ணாம அனுப்பிச்சு விட்டுருவேன் நான். அலைய சொல்லுங்க பாக்க. பைபிள் எனக்கு அடிக்கடி ஆண்டனோட நடப்பிக்கிறவர்கள் நடப்பிக்கிறவங்க. அப்ப நீதியை நடப்பிக்கணும், பரிசுத்தத்தை நடப்பிக்கணும். யார் வீட்டுல நடப்பிக்கிறீங்களோ நீங்கள் பாக்கியவான். உங்களுக்கு கர்த்தர் அதுக்கு தான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமல்லையே சொல்லுங்கப்பா. அப்போ இந்த வார்த்தையை கர்த்தர் என்னோடு பேசினார். ஏலி தன் பிள்ளைகளை கண்டிச்சான், ஆனா ரொம்ப ஆழமா கண்டிக்கல. என் பிள்ளைகளே உங்களை பற்றி அவன் போய் ஆசரிப்பு கூடத்துல வர பெண்கள் கிட்ட எல்லாம் விபச்சாரம் பண்றானா. இவர் ரொம்ப சாஃப்டா, என் பிள்ளைகளே உங்களை பற்றி நான் கேள்விப்படுவது சரியாக இல்லை. மனுஷனோடு மோதுவது பயங்கரமா இருக்கும், தேவனோடு மோதுனா எப்படி இருக்கும், இதெல்லாம் சொல்றான். கத்த ஏய் நட மறக்கிற கொஞ்சம் ஏன் பைபிள் அவன் கண்டிச்சத பைபிள் எழுதுங்க. ஆனா பின்னாடி ஏலி தன் பிள்ளைகளை கண்டிக்கவே இல்லை போட்டிருக்கு. சில ஆட்கள் அப்படின்னா நோகாம கண்டிப்பான், நோகாம மூஞ்சி ஒரு மாதிரிச்சுன்னா ஓகே நான் சாக்லேட் வாங்கி கொடுத்துறேன், அவ்வளவுதான். அந்த காலத்துல பெரியவங்க அப்படின்னா சொன்னதுக்கு கீழ்ப்படிந்ததுக்கு அப்புறமா இறங்குவாங்க. நம்மாட்கள் அப்படின்னா மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிட்டாலே இறங்கிடுவாங்க. இன்னைக்கெல்லாம் பெற்றோருக்கு நமக்கு என்னை சேர்த்து கண்டிக்கவே தெரியாதுங்க. நமக்கெல்லாம் எனக்கு ரொம்ப மாடர்ன் சொசைட்டியில வந்திருக்கிறோம். நம்ம மூஞ்சியே ஒரு மாதிரி, நம்ம பிள்ளைங்க மூஞ்சியே ஆடக்கூடாது. அது ஜெபம் பண்ணாட்டாலும் அசிங்கமா பேசினாலும் மொபைல நோண்டிட்டு இருந்தாலும் மூஞ்சி மட்டும் கோணிடக்கூடாது. அப்போ இதெல்லாம் சேர்ந்து ஏன் கர்த்தர் பேசினார்னா, இந்த மூணு ஒரே குடும்பத்துல நடக்குது. அதுல சர்ச்சை சொல்லு, நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. சபையிலும் கூட நான் என்ன சொல்றேன்னா, நான் சபையோட மகளை விரும்புகிறேன். அதான் வருஷ கட்சியில இதை சொல்றேன். சத்தமனை சொல்லுங்களேன். அங்க 4 பேர் சர்ச்சே கொண்டாடிட்டு இருந்தாலும் ஒரு ஆளுக்கு பிரச்சனைனா என் தலை உள்ளதான் செய்யும். இங்க வாங்க பாஸ்டர் சிஸ்டர் வரீங்களா ஓடிங்க அதே சொல்லுங்க. அப்ப எல்லாரும் சந்தோஷமா இருந்தா தான் நம்மளால சந்தோஷமா இருக்கும். அதனால சர்ச்சு நல்லா போகுது, சந்தோஷமா பேசுவோம். இல்ல நடக்கலன்னா நடக்க வைக்கணும், கண்டிக்கணும்னா கண்டிச்சிடணும். சத்தமா அதுல சொல்லுங்களேன். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் இந்த காலங்கள் குடும்பத்துக்குள்ள நிறைய போன ஆண்டுல அப்படிப்பட்ட நிறைய சோதனைகள், நிறைய யுத்தங்கள் குடும்பத்தை, அந்த யுத்த காலம் சொல்றாங்க. அந்த யுத்த காலத்துலதான் இந்த 3மே நடக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடக்குது? சோதனை, பரீட்சை, தண்டனை. இந்த 3மே அந்த நடக்குது. நிறைய நடந்துச்சு. கத்த சொல்ல குறிப்பா சில குடும்பங்களை பயங்கரமா தண்டித்தேன். என்னுடைய தண்டனை அவங்க வாழ்க்கையில வந்தது. ஆனால் கத்த சொல்றாரு, ஒரு முடிவு காலத்தை நான் கொடுக்கிறேன். ஏசாயா 39 அதே 40 அதிகாரம் 3-4 வசனங்களும் 5 வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு. கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படி கேட்டீங்கன்னா, நான் இப்போ நிறைய இந்த தண்டனை காலத்துல பாத்தீங்கன்னா
நிறைய சேதாரங்கள், நிறைய மனஸ்தாபங்கள், நிறைய தாழ்வு மனப்பான்மைகள், நிறைய உடைக்கப்பட்ட அனுபவம் எல்லாம் இருந்து அப்ப போதும் பாஸ்டர் அப்படின்னு ஒரு மாதிரி நினைக்கக்கூடிய மாதிரி நிறைய பேருக்கு ஆயிருக்கும். இப்போ கர்த்தர் சொல்ல, நான் இப்ப கட்ட போகிறேன், நான் உன்னை எழுப்ப போகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், நான் உன்னை அபிஷேகம் பண்ண போறேன், நான் உன்னை எழுப்ப போறேன், நான் உன்னை அனுப்ப போறேன், நான் உன்னை வல்லமை எடுத்து பயன்படுத்த போகிறேன், உன் குடும்பத்துல நல்ல காரியங்களை நான் செய்ய போகிறேன், ஒரு வளர்ச்சி நான் கொடுக்க போகிறேன், ஒரு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க போகிறேன். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு கர்த்தர் சொல்றாரு, எனக்கு நீ வழி ஆயத்தப்படுத்தணும். அல்லையா சொல்லுங்க. இந்த சர்ச்சைங்க கட்டும் போது லாரிக்காரங்க வேன்காரங்க, சார் ரோடு நல்லா இருக்கா சார், ரோடு நல்லா இருக்கு சார், என்ன சார் யோசிக்கிறீங்க சார், வண்டி கிண்டி மாடிச்சுன்னா உங்களுக்காகவே ரோடு போட்டுக்க வாங்க, எல்லா ரோடு போட்டாதான் வண்டி வரும், அப்பதான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் வருவேன், நான் கொடுப்பேன், எல்லாம் செய்வேன், ரோடா போட்டுரு, எனக்கு வழியை ரெடி பண்ணிடு, வழி ஆயத்தப்படுத்துங்கள். அவாந்தர வெளியில நம்முடைய தேவனுக்கு பாதையை அந்த அவாந்தர வெளியது நாம தான், அந்த காஞ்சி போன இடம் எது நம்ம தான், அந்த பாலைவனம் எது நம்ம தான். கர்த்தர் உங்களை தான் பார்த்து வழியை மட்டும் போடு, நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன். அடுத்து 4ஆம் வசனம், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் சொல்றாரு. எனக்கு வழி ஆயத்தப்படுத்தினதெல்லாம் அந்த வழியில குண்டு குழிந்தப்ப நான் எல்லாத்தையும் சரிப்படுத்திடுறேன். சொல்லுங்க பார்க்கலாம். நீ எனக்கு வழியை போடு, வழியை கொடு, இதான் வழின்னு சொல்லு, நீ ஆயத்தப்படுத்தின எல்லாத்தையும் சரி பண்ணிடு. அடுத்தது, கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தர் எல்லா பள்ளங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார், மலைகள் குன்றுகளை கர்த்தர் தாழ்த்த போகிறார், கோணலானவைகளை கர்த்தர் செவையாக்க போகிறார், கரடு முரடானவை எல்லாம் சமமா மாறிடும். சத்தமலை சொல்லுங்க பாருங்க. ஒரு ஸ்டேபிள் கண்டிஷனுக்குள்ள கர்த்தர் சபையை கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. ஒண்ணு மேல ஒண்ணு கீழே இல்ல, ஒரு சமன் நிலை என்கிற காரியத்துக்குள்ள சபையை கர்த்தர் கொண்டு ஒரு ஸ்டாண்டர்ட் குள்ள சர்ச்சை கர்த்தர் கொண்டு வர போகிறார், சபையை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க பார்க்கணும். அப்போ கர்த்தர் சொல்றாரு, இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காலம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலம், ஒரு நிறைவான ஒரு காலம். அப்ப நீங்க ஒரு துக்கத்தின் காலத்திலிருந்து, சிறுமையின் காலத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சியின் காலத்துக்கு நீங்க போறீங்க. இந்த நாட்கள்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கர்த்தர் பேசினார். இதுதான் இப்போ உங்கள்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறது. அப்படி எனக்கு கர்த்தர் பட்டுன்னு நகோமியை பற்றி அவரு அந்த பாயிண்ட்ஸ் ஆண்டவர் உள்ளத்துல ஏவுதல் கொடுத்துட்டே இருந்தார். நகோமி எப்படி மாறினார் உங்களுக்கு தெரியும். நகோமி உடைய ஆரம்ப காலம், அவ சோதனை காலம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. ரூத்து 1ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை வாசி. நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான், அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். நகோமியுடைய வாழ்க்கையில வந்த காரியத்தெல்லாம் பார்க்கும்போது இது யாருக்கு சோதனை, யாருக்கு பரீட்சை, யாருக்கு தண்டனை பார்த்தா இவங்க அவன புருஷனை பத்தி எல்லாம் ஒன்னும் பெருசா சொல்லல, பிள்ளைகளை பத்தி யோபோடு இதுல சொன்னதாலும் கூட ஒன்னும் சொல்லல. ஆனா நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, மோவாப் தேசத்துல போய் அங்கே செட்டில் ஆனது ஒண்ணு. 2வது, அந்த மோவாப் தேசத்து பெண்களை கல்யாணம் பண்ணாப்புல அதுல கர்த்தர், நான் நினைக்கிறேன் நகோமி மேல வச்ச கிருபையினால அந்த மோவாப்ல இருந்து ஒரு பெண்ணை கர்த்தர் கிருபையா கர்த்தர் கொடுத்தாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். சத்தத்துவ சொல்ல அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடிய கிருபை அந்த புருஷனுக்கு கூட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்ப இஸ்ரவேலை விட்டு கம்ப்ளீட்டா போய் அந்நிய தேசத்துல செட்டில் ஆகிற மனசோடு போனாங்க. கர்த்தர் அடிச்சார். அல்லேலூயா. நான் யோசிப்பேன், யாராவது கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி எனக்கு பணம் காசு இருந்தா போதும், எனக்கு சொகுசு வாழ்க்கை இருந்தா போதும்னு அப்படி ஒரு திட்டமிடக்கூடிய ஜனங்களை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிக்கவே முடியாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. என்ன வந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் எனக்கு கர்த்தர் கூட இருக்கிறதா முக்கியம்னு யாரு நினைக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ இந்த காரியத்துல அவங்க 3 பேருமே மரித்தே போனார்கள். இது என்னால கட்டாயமா இது
கர்த்தர் வந்து சோதிச்சு இது இவ்வளவு சோதிக்கும்படி சோதனை வந்தாலும் அது அவர்களுக்கு தண்டனையாக மாறினது. அல்லேலூயா, சத்தமலை சொல்லுங்கப்பா. ஆனா இந்த சோதனையில நகோமி சூப்பரா ஜெயம் பெற்றாள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒண்ணு சொல்லுவாங்க, உங்க மனசை நீங்க கர்த்தருக்குள்ள எப்படி ஸ்திரப்படுத்தணும்னா, உங்களை சுற்றி நடக்கிற எந்த சம்பவமும் நீங்க ஆண்டு மேல வச்சிருக்கிற அன்பை விட்டு உங்களை விளக்கவே கூடாது என்ற நிலைமையில நான் சொல்வேன், நீ நிற்கும் போது என்ன போடு, தாழ்பால் போடு. இன்னொரு இடத்துல ஒரு தாழ்பாலை பலப்படுத்து. சத்தமழை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நல்லா இருக்கும் போதே, வாழ்க்கை குடும்பம் நல்லா இருக்கும் போதே, ஆவிக்குரிய ஜீவன் நல்லா இருக்கும் போதே, சபை நல்லா போகும் போதே, உங்க ஆவிக்குரிய காரியத்தை என்ன பண்ணும், ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும். ஏன்னா சில ஆட்கள் சோதனையில விழுந்தார்கள், ஆண்டவரே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. விசுவாசத்தை மறுதலித்து போன லட்சோப கோடி கோடி விசுவாசிகள் இன்னைக்கு உலகத்துல உண்டு. காரணம், அவர்கள் நல்லா இருந்த நாட்கள் விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ளவில்லை. அல்லேலூயா, சத்தமழை சொல்லுங்க. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, மாரடிச்சு சொல்ல முடியும், என்ன வந்தால் நான் இயேசு விட்டு விலக மாட்டேன், எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அதாவது அந்த நாட்கள்ல மிஷனரிகள்னா கண்ணு முன்னாடியோட மனைவிய உயிரோட பள்ளத்துல புதைச்ச பொழுதும் இயேசு நல்லவர்னு சொன்ன மிஷனரி மேல உண்டு. பெத்த பிள்ளைகளை கண்ணு முன்னாடி புதைத்த பொழுதும் இயேசு நல்லவர் சொல்ல அந்த மிஷனரியோட குழந்தை சொல்லிச்சா, அப்பா எங்களை என்ன கஷ்டப்பட்டாலும் இயேசு மறுதலிச்சாதுப்பா, நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க இயேசு கிட்ட போயிடுவோம்ப்பான்னு. அப்ப அந்த எப்படி வளர்த்திருப்பாங்க அந்த பிள்ளைய, எப்படி இருந்திருக்கும் அந்த குடும்பம். அதனாலதான் அந்த நாட்கள் எல்லாம் அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள ஜனங்களை கர்த்தர் எழுப்பினார். அவங்களாலதான் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல இங்க உட்கார்ந்து ஒரு கீரப்பாக்கத்துல உட்கார்ந்து ஆராதிக்கிறீங்கன்னா அந்த மிஷனரிகள் செய்த தியாகம் இன்னைக்கு நீங்களும் வாழ்ற மாதிரி வாழ்ந்திருந்தா இன்னைக்கு சுவிசேஷம் வெளியே போயிருக்குமா, அடுத்த தெருவுக்கு போயிருக்குமா? சோம்பேறி விசுவாசிகளா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம. அல்லேலூயா, சத்தமழை சொல்லுங்க. எனக்கெல்லாம் வாஞ்ச இருக்குங்க, இங்கிலாந்து போன்ற நாடுகள் வந்து அங்கிருந்து கண்ட விட்டு கண்டு சுவிசேஷங்க வந்துச்சு. ரத்த சாட்சியா மறிச்சு நிறைய பேர் சுவிசேஷம் அறிவிச்சாங்க. ஆனா இன்னைக்கு இங்கிலாந்து பின்வாங்கி கிடக்குது. எனக்கு ஆசைனா ஜிடிஏல இருந்து 10 பேர் இங்கிலாந்துக்கு கூட போனோம், யூகே போனோம். ஆனா அங்க இருக்கிற சொகுசு அனுபவிக்க கூடாது. தியாகமா உட்கார்ந்து ஒரு வாரத்துக்கு 3 மேல ஃபாஸ்டிங் போட்டாது அந்த இங்கிலாந்து ரட்சிப்புக்காக எழுமணும். சத்தத்தை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் அந்த சுவிசேஷத்தை. அல்லேலூயா, சத்தமலையை சொல்லுங்க. என் உள்ளத்துல எல்லாம் அப்படி ஒரு எண்ணங்கள் ஓடும். அந்த நாடுகளை அவங்க கொடுத்தாங்க நமக்கு, இன்னைக்கு அங்க அழிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த பிதாக்கள் செத்து போன உடனே பிள்ளைங்க ஆண்டது அப்பரிமிதமான தேசத்தை ஆசீர்வதிச்சார். இதெல்லாம் வந்து சுவிசேஷம் அறிவிச்ச உடனே கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். அந்த தேசம் செழிப்பு 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 வந்தவனே ஜனங்க ஆண்டரை விட்டுட்டு செழிப்புல என்ஜாய் பண்ணிட்டு இன்னைக்கு ஆண்டரை விட்டாங்க. இன்னைக்கு ஃபுல்லா சபைகள் இழுத்து மூடப்படுது, நிறைய சபைகள். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இங்கிருந்து சில மிஷனரிகளை கர்த்தர் எழுப்புவார். அங்க சபைகள் மூடப்படனால இங்க இருந்து விக்கிரங்களை கொண்டு போய் வச்சு கோயில்களை கட்டி இன்னைக்கு அங்க நிரப்பி கொண்டிருக்கிற தேசத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? அப்போ சொல்ற முதல் காரியம், இந்த சோதனை காலத்தை கடந்து இவள் புருஷன் இல்லை. அடுத்து என்ன வாசிங்க சீக்கிரம். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவள் ஆனாள். பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணிட்டு செத்து போயிட்டாங்க. கர்த்தர் வந்து ஏன்னா அந்த குற்றத்துக்கு ரூத்தும் ஓர்பாலும் காரணம் இல்லை. கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு தண்டனை கிடையாது, இவங்க 2 பேருக்கு தான். இவங்க 2 பேருக்கு அப்பாவுக்கு. இவள் 2 ஆண் மக்களையும் இழந்து புருஷனையும் இழந்து தனித்தவள் ஆனாள். அடுத்தது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று. இப்போ இப்படிப்பட்ட நிலைமையில தள்ளப்பட்ட அந்த நகோமி, தனிமையில தள்ளப்பட்ட ஒரு நகோமி
இப்ப 3 விதவைகளோடு கூட அவமானத்தோடு கூட இன்னைக்கு தனிமையில வேதனைப்பட்டு கொண்டிருந்த அந்த நகோமி உடைய வாழ்க்கையில அவள் எப்படி கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணினாள், எப்படி கரடு முரடானவைகளால் சமமாக்கப்பட்டது, எப்படி மலைகள் எல்லாம் சமமாக்கப்பட்டது, எப்படி கோணலானவைகள் எல்லாம் செமையானது அவள் வாழ்க்கையில என்று பார்க்கும் பொழுது அவள் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினாள். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமலை சொல்லுங்க, பக்கத்துக்கு கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்க. எல்லாவற்றையும் ஆண்டு மாற்ற போகிறார். உயர்வு வருகிறது, செழிப்பு வருகிறது, மகிழ்ச்சி வருகிறது, ஆசீர்வாதம் வருகிறது, பெருக்கம் வருகிறது. அல்லேலூயா. சத்தத்தை வைத்து சொல்லுங்கப்பா, ஒரு பெரிய உயர்வு வருகிறது. பிரியமானவர்களே பாருங்கள், அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த அவள் என்ன செய்கிறார்? முதல் ஸ்தோத்திரம், அவருடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. ரூத் 1ஆவது அதிகாரம் 3-5 வசனத்தை வாசிங்க. அதை இப்ப வாசிங்க. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவளோட வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்க. ரூத் 4ஆவது அதிகாரம் 13-17 வசனங்கள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. கர்த்தர் யாருக்கு அனுகிரகம் பண்ணினார்? உனக்கு அனுகிரகம் பண்ண. அடுத்தது, அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து என்ன ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா, அவள் ஆத்மாவுக்கு என்ன கிடைக்குது? ஆறுதல். அடுத்தது, உன் முதிர் சொந்த பிள்ளைய பெத்து வளர்த்து கூட ஆறுதல் இல்லாத எத்தனையோ பெற்றோர் இருக்கிறாங்க. ஆனா நகோமிக்கு பெத்த பிள்ளைலாம் செத்தாச்சு, மருமக பெத்த பிள்ளை அவளுக்கு ஆறுதலாக மாறுங்க. கர்த்தர் தான் சொல்றேன், ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்களை நடத்த கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சத்தத்துவத்திலே சொல்லுங்க, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காதீங்க, ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களை கடைசி வரைக்கும் நடத்த வல்லவராக இருக்கிறார். உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையா இருக்கிற உன் சாட்சி. ரூத்தை பத்தி நான் பேச விரும்பல, ஆனா இவளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அதே சொல்லுங்க பார்க்கலாம். நகோமிக்காக கர்த்தர் செய்த காரியம், 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார். சத்தமணி சொல்லுங்கப்பா. பெத்த பொண்ணு பெற்றிருந்தா கூட உனக்கு இந்த பாக்கியம் வந்திருக்காது. அது ரூத் பெற்றதுனால உனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம். ஏனென்றால் 7 குமாரரை காட்டிலும் அவள் உனக்கு பிரியமானவள். சத்தமணி சொல்லுங்கப்பா. அப்போ இந்த காரியங்கள் ரூத்துடைய வாழ்க்கையில். அடுத்த வசனம் வாசிங்க. நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். அந்த குழந்தையை வளர்க்கிற பொறுப்பை யாருக்கு தாச்சு? நகோமிக்கு. கர்த்தர் அவளுக்கு. அப்போ இப்ப யார் தான் தாய்? இப்போ ரூத்து தான் பெத்தது. இப்ப யார் தாய்? நகோமி தாய் ஆயிட்டா. என்ன ஆசை? அடுத்தது, அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி சொன்னாங்களா? ரூத்துக்கு பிள்ளை பக்கல யாரு குழந்தை பிறந்திருக்கு? நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். என்ன எங்க இருந்து எங்க போயிட்டா பாருங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் சபைக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சில பேருடைய வாழ்க்கையில வருகிற மாற்றத்தை நம்ம நிறைய பேரு இவங்க பட்ட மரம் கூட நினைச்சிருப்போம். கர்த்தர் சொல்றாரு, அவங்க தளர்ச்சி எழுப்பி வருவாங்க. நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்
அவங்க குடும்பத்துல உண்டாகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த தனி நபர் மூலமாக ஒரு பெரிய கோத்திரத்தை, ஒரு ஜாதி ஜனத்தை நான் உருவாக்க சித்தமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்கப்பா. நினைச்சிருக்கான சாதாரண நபர் நானானு கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நீ கர்த்தர் உங்கள்ட்ட கேட்கிற ஒன்னே ஒண்ணுதான், வழி ஆயத்தப்படுத்திரு மகளே, வழி ஆயத்தப்படுத்திரு. இப்போ இந்த நகோமி வழியை எப்படி ஆயத்தப்படுத்தினான்றதை பார்த்து நீங்க அதற்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா இவ்வளவு பெரிய மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்களேன். முதல் காரியம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 1:6. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து அவள் எழும்பி அவள் தேசத்துக்கு போக அவள் எழும்பினாள். ரொம்ப அழகா போட்டிருக்கு. தன் தேசத்திற்கு மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, இது வரைக்கும் அவ்வளவுதான், என் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், எனக்கு எல்லாமே அவ்வளவுதான் நினைத்து கொண்டிருந்த உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், எழும்பு, இந்த நிலைமையில இருக்காத, எழும்பு, நீ எழும்பு, உனக்காக நான் காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறேன். சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே சில பேருடைய வாழ்க்கையில சில சோகமான சம்பவங்கள் நடந்துட்டா சாகுற வரைக்கும் அதையே நினைத்து 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 கவலைப்பட்டு சாகுற வரைக்கும் அப்படியே இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் புறஜாதியாருக்கு தான் நடக்கும். அந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில பயங்கரமான சோகமான இடிந்து உடைந்து உட்காரக்கூடிய சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்தது. அப்பொழுது ஒரு சிலர் சொந்த பந்தங்களே சொன்னார்கள், ஸ்தோத்திரம், சில ஆட்களும் கடைசி வரைக்கும் எப்படி இருப்பாங்கன்னா அப்படியே அதையே நினைச்சு உருகி அழுது அப்படியே சாவாங்க. அப்படி அவங்கள உலகம் பாராட்டக்கூடிய ஒரு காரியத்தமாக சொன்னார்கள். ஆனா கர்த்தரிய வாழ்க்கையில அப்படி சொல்லல. கர்த்தரிய வாழ்க்கையில அதை அனுபவிக்கல. ஒருவேளை அது உலகத்தின் பார்வையில மனசாட்சி கெட்ட தன்மை, மிருக குணம், அது அப்படி இப்படின்னு சொன்னாலும் சோத்திரம், தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் அப்படி சாக அனுமதிக்கிற தேவன் கிடையாது. சத்தத்தை வைத்து அப்படியே சோகமா எப்படி அவங்களால அதை மறக்க முடியுது? எப்படி அவங்களால அதை விட்டு வர முடியுது? அவங்களுக்கு ஹார்ட் இருதயம் இருக்கா? அவங்களுக்கு மனசாட்சி இருக்கா? அவங்களுக்கு இது இருக்குதா? அவங்க எப்படி இதெல்லாம் மறந்துச்சு அப்படியே ஒண்ணுமே நடக்காம சந்தோஷமா இருக்காங்களேன்னு நான் சொல்றேன். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்ப. 2 கொரிந்தியர் 13:11. 2 கொரிந்தியர் chapter. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். இதுல இருக்க எல்லாமே இருந்தா தான் கர்த்தர் உங்க கூட இருப்பார். சில ஆட்கள் நான் ஆறுதலே அடைய மாட்டேன், நான் சாகுற வரைக்கும் அழுது அழுது சாவ கத்த சொல்ல, நான் போயிடுறேன், உன் கூட நான் சாவதுக்கு ரெடியா இல்லைன்னு அலைய சொல்லுங்க பார்க்கலாம். ஆறுதல் அடையுங்கள். நான் சொல்வேன், எப்பேற்பட்ட சோதனையில எப்பேற்பட்ட துக்கத்திலிருந்தும் உங்களை தூக்கி எடுக்கிற ஒருவர் இருக்கிறார். ஏன்னா அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன் என்று பவுல் சொல்லுகிறார். சத்தத்தை வைத்தலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த சோர்வும் உங்களை மூழ்கடிக்க முடியாது. நான் அப்படியே எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எங்க குடும்பத்தை அப்படி ஆயிடுச்சு, நான் அப்படியே நினைச்சு அழுது அழுது நான் அப்படியே சாக போறேன். நோ, எழும்பு கர்த்தருக்காக. சத்தமலே சொல்லுங்க. சந்தோஷமாய் இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாய் இருங்கள், சமாதானமாய் இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா.
நீங்க சும்மா மனுஷங்க நம்மள ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லணும், மத்தவங்க அப்படியே ரொம்ப பெரிய இந்த சினிமால சில இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இவங்க அவங்க புகழணும்னு தயவு செய்து எந்த இதுவும் பண்ணாதீங்க. நம்மள ஆண்டவர் புகழ்ந்தா போதும். அல்லேலூயா. சத்தம் பண்ணி சொல்லுங்க. என்கிட்ட சில சொந்தக்காரங்க சொன்னாங்க, இவங்கெல்லாம் உண்மையானவங்க, அவங்கெல்லாம் உண்மையான இறுதி ஒன்று சொன்னாங்க. ஆனா கர்த்தர் அப்படி இருக்க விடல. எழும்புனாரு. உனக்கு குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கேன்னு சொன்னார். புறப்படுன்னு சொன்னார். நான் கீழ்ப்படிஞ்சேன். கர்த்தர் இன்னைக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறார். அன்னைக்கு அப்படி நான் முடங்கி போய் உட்கார்ந்து இருந்தா உங்க எல்லாம் ஒன்னும் செத்து இருந்தா மாலை போட்டு போயிருப்பாங்க. இவங்க என்ன பெரிய நல்லவங்க சொல்லி என்ன பண்ண போறாங்க சொல்றேன். இன்னைக்கு சில ஜனம் உங்க சொந்த பந்தங்கள் உங்களை இப்படி குற்றப்படுத்தி உங்களை முடக்கி உட்கார வைக்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், எழும்புன்னு கர்த்தர் சொல்கிறார். சோர்வை தள்ளி விட்டுட்டு எழும்பு கர்த்தருக்காக. அல்லேலூயா. சத்தமணி சொல்லுங்க. கர்த்தர் தீர்க்கமா பேச விரும்புகிறார். வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பெரிய மாற்றம் வருகிறது உங்க வாழ்க்கையில. ஆமென். இரண்டாவது ரூத் 1வது அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசி. ரூத் 1:8-9 வசனம். நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது. இந்த நகோமியுடைய செகண்ட் குட் கேரக்டர். இதெல்லாம் நீங்க கர்த்தருக்கு போட்டு வைக்கிற வழிகள். நீங்க இதுக்கு மாறா செயல்பட்டீங்கன்னா கர்த்தர் உள்ள வர விடாம நீங்க தடுக்கிறீங்க. ஆண்டவரால கிரியை செய்ய முடியாது. இந்த கேரக்டர்ல தான் ஆண்டவருக்கு வழிவகுத்து கொடுக்கும். நிறைய பேருடைய கேரக்டரை ஆண்டவர் உள்ள இறங்கி வேலை செய்ய விடாம தடுக்கிறது அவங்களுடைய கேரக்டர். You may be a good prayer warrior, you may be a righteous person. நீங்க பெரிய அனாயிண்ட், ஆனா உங்களுக்குள்ள கர்த்தர் இறங்கி செயல்பட முடியாதபடி சில தடைகள் உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த தடையை மாற்ற கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு வழி ஆயத்தப்படுத்து, நான் எல்லாவற்றையும் சரி செய்து விடுகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு எப்படின்னா, தான் கஷ்டப்பட்டா எல்லாரும் கஷ்டப்படணும். அல்லேலூயா. எங்க ஊர்ல எங்க பாட்டியில வேற ஒரு பாட்டி, அவங்க அடிக்கடி உடம்பு முடியாம ஆயிடுவாங்க. இந்த பசங்க சிரிச்சு விளையாட்டு அங்க ஆடிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு முடியலையா, அவங்களுக்கு அதனால பக்கத்துல யாருமே என்ன பண்ணக்கூடாது. அதுக்குன்னு சில ஆட்கள் இருக்கிறாங்க. சில வீட்டுல கொஞ்சம் துக்கமான விஷயம் இருக்கும், அதா இருக்கும், அப்போ சிரிச்சுட்டு கொண்டுட்டுலாம் இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப மோசம். நான் சின்ன வயசுல ஆச்சரியப்பட்டு, நான் அப்ப ரொம்ப சின்னது, நான் என்ன படிச்சிருப்பேன்னா 4th or 5th படிச்சிருப்பேன். ஒரு வீட்டில் ஒரு ஆயா செத்து போச்சு. அவங்களுக்கு 5-6 பசங்க, எல்லாம் மருமகள் எல்லாம் சேர்ந்து வந்தாங்க. இந்த ஒப்பாரி வைக்கும் போது அப்ப எப்படி நம்ம இப்ப ஏரியா ஜோம் பண்ணுங்க, ஏரியா ஒப்பாரி வைப்பாங்க. அது அவங்க சொந்த பெரியவங்க ஒரு ஒப்பாரி, கும்பகும்பலாம் ஒப்பாரி வைப்பாங்க. அதுல இந்த மருமகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவங்க வச்ச ஒப்பாரி தான் பெருசா இருந்துச்சு. இப்படி இடுப்புல அப்படியே கட்டிட்டு அப்படியே ஆடிட்டு ஒரு பெரிய ஒப்பாரி வச்சாங்க. அது எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல வேற. நான் சின்ன பையன், ஒப்பாரி பயங்கர பலமா, யார பார்த்தா இவங்க எல்லாரும் ஒப்பாச்சு. சாவு மறுநாள் தான் எடுத்தாங்க. நைட்டு எங்க வீட்டு பக்கத்துல அவங்க வீடு, சாவு ஃப்ரண்ட்ல இருக்கு. இவங்க வீட்டுடைய சைடு இதெல்லாம் இந்த பக்கம் எங்க வீட்டு ஜன்னல் பக்கமா வரும். உட்காந்து விட்டடிச்சு சிரிக்கிறான். நைட்டு எனக்கு அந்த வயசுல என்னால அதை சீர்திக்க முடியல. இன்னும் சாவை எடுக்கல. செம்ம காமெடி. இந்த மருமகள்லாம் சேர்த்துட்டு பயங்கர காமெடி பண்ண. என்னால இது இப்ப கூட நினைச்ச கூட ஆச்சரியமா இருக்கும். அப்பதான்டா அது ஆட்டாட்டா மாயமே, இது பொய்யடா, வெறும் காட்டடித்த பையடான்னு சொன்ன மாதிரி இதெல்லாம் நிறைய ஏமாற்று காரியங்கள் நிறைய பார்த்திருக்கிற வாழ்க்கையில. அல்லேலூயா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சாட்டுக்கு இது நீங்க துக்கம் இருக்க வீட்டுல கஷ்டப்படுற டைம் அங்க போய் காமெடி அடிச்சு சிரிச்சிருந்தா உங்களுக்கு மனசாட்சியே கிடையாது. பைபிள் சொல்லுது, அழுகிறவுடனே சந்தோஷமா இருக்கனோட சந்தோஷமா அழுகு. சில நாட்கள்
எல்லாரும் சந்தோஷமா இருக்கும், அப்ப மட்டும் மூஞ்சியும். ஏன்னா அவங்க பிரைஸ் நாடே பண்ணல. எல்லாரும் மகிழ்ச்சியா சிரிச்சிருங்க பாத்தனா. அது வந்து பேர் பொறாம குணம் பேரு. என்ன பேரு? இந்த பொறாம குணமும் இந்த தாழ்வு மனப்பான்மை ரெண்டுமே அக்கா தங்கச்சி தான். இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இந்த ப்ரைடும் ரெண்டுமே சேம் தான். என்ன யாருமே கண்டுக்க மாட்டாங்க என்ன அப்படின்னு. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கும், சந்தோஷமா இருங்க. ஆனா அழுகிற போது, ஆனா சில ஆட்கள் அது மற்றவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஆலோசனை. ஆனா சில உங்ககிட்ட இந்த கேரக்டர் கூடாது, உங்ககிட்ட இந்த கேரக்டர் கூடாது. என்ன கேரக்டர் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டா, எனக்கு கஷ்டம், எனக்கு துக்கம், அதனால யாருமே சந்தோஷமா இருக்கக்கூடாது. யாரும் வெளில பேச சிரிக்க நான் எப்பவுமே விட முடியாது. பிள்ளைங்க வந்துடவே கூடாது. அங்க பண்ணுவாங்க, பார்க்கவே கடுப்பாரு. அதனால அந்த பசங்க எல்லாம் போயிட்டு சொல்லுங்கப்பா. இது சில பேருக்கு இருக்கு. அவங்க நல்லா இல்லைன்னா யாருமே நல்லா இருக்க கூடாது. ஆனா நகோமியோட பெஸ்ட் கேரக்டர் என்னன்னா, அது துக்கமும் வேதனையும் பாடும், அது என்னோட முடிஞ்சிட்டோம், நீங்க எல்லாம் நல்லா இருங்க. சத்தமா சத்தமாலையே சொல்லுங்களேன். சில வீட்டுல பார்த்திருக்கேன், அவங்க உடம்பு நோயாளிதான், நினைச்சா மெதுவா போய் சுடு தண்ணி போட்டுக்கலாம், குடிச்சுக்கலாம். அவங்க அப்பதான் தூங்கி இருப்பாங்க. இந்த சுடு தண்ணி சுடு தண்ணி சுடு தண்ணி, அது அந்த கூட இருக்கவங்களுக்கு உயிரை வாங்கி சாவடிப்பாங்க பாருங்க. அது அப்பதான் தூங்கி கூடாது. அது ஏன்னா நான் தூங்காம இருக்க, நீ மட்டும் தூங்குறியா? தூங்காத தூங்காத, யாரும் தூங்காதீங்க. ஏன்னா நான் தூங்கலன்னா நான் தான் அந்த ஃபேமிலி ஹெட். நான் ஃபேமிலி ஹெட். எனக்கு உடம்புலன்னா யாருமே சத்தமாலே சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு முடியலன்னா யாருக்கும் முடியக்கூடாது. யாரும் நல்லா இருக்கக்கூடாது. சிரிக்காத, யாரும் சாப்பிடாத, நல்லா இருக்காது. அல்லே சொல்லுங்கப்பா. இந்த கேரக்டர் வந்து உங்களை கர்த்தர் உயர்த்தவே முடியாது. அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். நகோமி போல எனக்கெல்லாம் இருக்கட்டுப்பா, நீங்க நல்லா இருங்க, நீங்க நல்லா இருங்க. நீங்க நகோமி நடிச்சான்னு சொல்றீங்களா? எனக்கு நகோமியோட கேரக்டர் ஃபுல்லா தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அவ உண்மையாதான் சொன்னான்னு சொல்றவங்களே சொல்லுங்க. உண்மையா சொன்னா நீங்க போங்க, எனக்கு கஷ்டம், நான் பட்ட மரம், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்னு சொன்னா அதுல சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நல்ல கேரக்டர் நகோமி கிட்ட இருந்தது நம்ம பார்க்கிறோம். 30 ரூத் 1 அதிகாரம் 20வது வசனம். ரூத் 1:20. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். 3வது விஷயம், அவளுக்கு நேர்ந்த இப்படிப்பட்ட கஷ்டங்கள், தனிமை, அவமானம். ஒரு பொண்ணு இப்படி இருந்தா என்ன சொல்லுவாங்க அந்த குடும்பத்துல? ஒரு பொம்பளைக்கு இப்படி நடந்தா ஊர்ல என்ன சொன்ன பாரு, வந்ததும் போச்சு, பெத்ததும் போச்சு, எப்படி இருக்கு பத்தியா? இது அது அவங்களுக்கு எவ்வளவு அவமானம். அப்ப என்னன்னா வேதனை இருந்திருக்கும். ஆனா அவங்க யாரையுமே குறை சொல்லவில்லை. கர்த்தர் இதை எனக்கு அனுபவிச்சார், அவ்வளவுதான். அல்லேலூயா. சத்தமழை சொல்லுங்களேன். நகோமியுடைய அடுத்த பெஸ்ட் கேரக்டர், ஆண்டவர் அவளை உயர்த்துவதற்கு அவள் போட்ட பாதையுடைய மிக முக்கிய காரியம், அவளை இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதற்கு யாரையும் அவர் குறை சொல்லவில்லை. ஆமென். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையில பட்ட கஷ்டத்துக்கு, இழப்புக்கு யாரையும் குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சில பேர் வீட்டுக்கு போனா, நாங்க எப்படியோ இருந்திருப்போம் பாஸ்டர், அந்த பொம்பளை பாருங்க பாஸ்டர், ஐயோ, ஒரு பொம்பளைய வச்சு அந்த பொம்பளைய வச்சு பரலோகத்துக்கு போன கத்த அந்த பொம்பளையெல்லாம் கேட்கவே மாட்டார். நீ வாமா, உன் கதையை சொல்லுமா, அடுத்த கதை பரலோகத்துல கேட்கவே படாது. அதே சொல்லுங்க, ஆண்டவரே இரு உன் கதை சொல்றாங்க, உன் கதை சொல்லு. அல்லேலூயா. மற்றவங்களை நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். யார் அப்படி ஒத்துக்கிறாங்க? கர்த்தர் இதை எனக்கு அனுமதித்தார், கர்த்தர் எனக்கு அதை மட்டும் சொன்னார், அவ யாரையுமே குறை சொல்லல. அல்லேலூயா. சத்தமணி சொல்லுங்க பார்க்கலாம். 4வது விஷயம், ரூத் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவள் 3:1. பின்பு
அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? சத்தமலே சொல்லுங்க. நெக்ஸ்ட், பியூட்டிஃபுல் கேரக்டர். பியூட்டிஃபுல் கேரக்டர். அப்படி ஒரு கேரக்டர் இருக்குமா? நீங்க நான் படிச்ச ஸ்கூல் பசங்களாம் பாத்தீங்கன்னா நைட்டெல்லாம் உட்காந்து படிச்சிருப்பானுங்க. காலைல வந்து படிச்சனே சுத்தமா படிக்கலாடுவான், சுத்தமா படிக்கலாடுவான். ஆனா உட்காந்து எக்ஸாம் பேப்பர் வந்தோடனே மூலையில உட்காந்து எழுதினே இருப்பான். அப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், டேய் இந்த பசங்கள நம்பாதடா, இவனை வந்து படிக்கலன்னு சொல்லாது. ஏன்னா நீ படிச்சிருப்ப, அவன் நீ உனக்கு என்ன முடியுமோ ஓரமா உட்காந்து படி, நீ அவனெல்லாம் பார்க்காத. நீ என்ன நினைப்ப, இவனுக்கெல்லாம் படிக்கலாம் நானும் படிக்கிறேன். அவன் நல்லா நைட்டு ஃபுல்லா, நான் ஒரு நாள் வீட்டுக்கு போன ஃபுல்லா நைட்டு மொட்டை மாடல லைட் போட்டு படிக்கிறான் அவன் அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு நிறைய பேர் வந்து மற்றவங்க கொஞ்சம் கூட நல்லா இருக்க கூட நினைக்கிற எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா இவள் உடைஞ்சு போயிருக்கிறா, இவன் நொடிஞ்சு போயிருக்கிறா, இழந்து போயிருக்கிறா. ஆனா இவன் நினைக்கிறா அவங்க நல்லா இருக்கணும். அதுவே சொல்லுங்களேன், ஏன்னா பக்கத்துல இருக்கவங்க நல்லா இருக்கணும். இத்தனைக்கும் அவள் ஒரு மருமகள், அவள் நல்லா இருக்கணும் நினைக்கிறா பாருங்க. அல்லேலூயா. அது ரொம்ப அழகா இருக்கும் வசனம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு, எல்லாரும் படிங்க, எல்லா ஆண்கள் பெண்கள் பெரியவங்க தயவு செய்து படிங்க. இல்ல சத்தமா படிக்கலாமா? பின்பு அவள் மாமியாகி நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? அல்லேலூயா. மற்றவங்க நல்லா இருக்கணும்னு, மற்றவங்க சௌக்கியமா சந்தோஷமா வாழ்றதுக்கு யாரு அதுக்குள்ள காரியத்தை தேடுறீங்களோ, உங்களை கர்த்தர் உயர்த்துற உயர்வை நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதே சொல்லாமா? எத்தனை பேருக்கு அப்படி ஆசை? என் கூட இருக்கவங்களுக்கு என்னால முடிஞ்ச நன்மையை நான் இப்படியா செய்யணும் பாஸ்டர். சில பேர் பண்ணா தான் நல்லா இருந்தா செய்வாங்க, சில பேர் அப்படின்னு செய்ய மாட்டாங்க. கெட்ட புத்தி, கெட்ட புத்தி. தான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்க எப்படி போனாலும் பத்தி கவலை இல்லை, தான் மட்டும். அது கெட்ட புத்தி. உங்களை கர்த்தர் உயர்த்த, நீங்க இப்ப பார்த்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா பிற்காலம் உங்களுக்கு நல்லா இருக்காது. கர்த்தர் கொடுக்கும் போது வேற மாதிரி கொடுப்பாரு. ஃபைனலா நான் சொல்வேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நல்லா இருக்கும் போது மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க. எப்பவுமே நீங்க நினைக்கணும், நம்மளை விட அவங்க நல்லா இருக்கணும். அல்லேலூயா. நம்மளை விட அவங்க நல்லா இருக்கட்டும். ஆசைப்படுங்க, ஆசைப்படுங்க. அது அந்த அந்த நீங்க நினைப்பீங்க, பாஸ்டர் செய்வன ஜோமடி பாக்குறேன் பாஸ்டர், பேயா பிசாசா நினைக்குது பாஸ்டர், ஜோமனுங்க ஆண்டி வாங்க ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங். கரெக்டா சொல்றாரு, இந்த பேய வளர்றதுக்கு 3 நாள் ஃபாஸ்டிங் ஓகே. உன் இருதயத்துக்குள்ள இருக்கிறத மாத்துறதுக்கு எத்தனை நாளம்மா? எவ்வளவு நாள் சிஸ்டர்? பேய ரொட்டிலாம் 3 நாள் இல்லை. உங்க ஹார்ட் எப்படி இருக்க? நான் துக்கப்பட்டா மற்றவங்க துக்கப்படணும். எனக்கு மட்டும் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க, ஆனா நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன், நான் யாருக்குமே உதவி செய்ய மாட்டேன். கர்த்தர் உன்னை நான் உயர்த்த முடியாது, நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது, உன் பிற்கால மகிமையை நான் மாற்ற முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு மனசார மற்றவங்க நல்லா இருக்கணும்னு பிரயாசப்படக்கூடிய எத்தனை பேர்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ற நகோமி பேசிட்டே இருந்தார். கர்த்தர் சொன்னார், இப்ப இனிமேல் ஜெபம் பண்ணும்போது இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரப்பா, 2025 பயங்கரமான பிசாசு போராட்டம் இருந்தது ஆண்டவரே. 2026 ஒரு குட்டி சைத்தான் கூட வீட்டுக்கு பக்கம் வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு கர்த்தர் சொன்னார், பெரிய சைத்தானே, உன் இருதயத்தை மாத்து, உன் இருதயத்தை மாத்து, உன்னை ஆசீர்வதிக்கிறத பாரு கர்த்தர். சத்தமலே சொல்லுங்க பாரு. எனக்கு திரும்ப படிக்கணும். அது திரும்ப படிச்சேன்னா எனக்கு இதை ஒண்ணு அதிகமா படிச்சேன். அப்புறம் வந்துட்டு அந்த சொன்னாங்கல்ல, 7 குமாரரை பார்க்கிலும் உன் மருமகளாக படிக்கிறது என்னால உலகத்துல அந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு என்னால. அதெல்லாம் கர்த்தர் செம்மையா ஷூட் பண்றார், மேல உயர்த்திட்டார்.
இந்த ஹார்ட் ரொம்ப முக்கியங்க. இந்த இருதயம் ரொம்ப முக்கியங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. திரும்ப நான் வாசிக்க போறேன். பின்பு அவள் மாமியாகி நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. வண்டர்ஃபுல் வேர்ட். இதை உங்களோட வாழ்க்கையில பிரின்சிபலா வச்சுக்கோங்க. சௌக்கியத்தை நான் தேடுவேன். அடுத்தது 5th ரூத் 3வது அதிகாரம் 2 முதல் 5 வசனங்கள். ரூத் 3வது அதிகாரம் 2 முதல் 5 வசனங்கள். நீ போவாசின் வேலைக்காரிகளோட கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்துக் கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னது என்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள். அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்தா பாத்தீங்களா? இத்தனைக்கு ஒரு பட்ட மரம் யாருக்குமே ஆலோசனை. ஆனா அவளுக்கு ரூத்துக்கு தெரியும் என் மாமியாருன்னு. அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு ஒரு மாமியார் இருக்கிறாங்க. அழிலே சொல்லுங்க, என்ன எனக்கு நல்ல மாமியார், நம்ம தேவ சமூகத்திலே சொல்லு, மனசார சொல்லு, கத்த நல்ல மாமியார் ரொம்ப நல்ல. ஆனா சில இடத்துல சொல்றேன் மாமியார் அவளுக்கு தெரியும், ரூத்துக்கு தெரியும். இது அவள்கிட்ட ஆலோசனை, மற்றவங்க நல்லா இருக்கும்படி அவளுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க முடிஞ்சு. சத்தமணி சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ மற்றவங்க நல்லா இருக்க, ஆசீர்வாதமா இருக்க, நல்ல ஆலோசனைகளை யாருக்கு கொடுக்க முடியுதோ அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வீட்டுல வந்து அவங்க புருஷங்களுக்கு அவனுக்கு இப்படி இருக்கும், சட்டக்க போறா. வேற வீட்டுல பிரச்சனை வச்சுக்கோ, விட்டு வந்துரு, இந்த புருஷங்களே அப்படித்தான், வந்துரு வந்துரு அப்படின்னு. அலைய சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த மாதிரி கெட்ட புத்தி இருக்க நிறைய பொம்பளைங்க இருக்காங்க பூமியில. ஆம்பளைங்களை சொன்ன ஒரு சிலர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்களாம் அப்படிதான், பேசாத, ஒண்ணுமே பண்ணாத. பொம்பளைங்க மிரட்டி வைக்கணும், மிரட்டி வைக்கணும், அப்படிதான் சொல்லி வைப்பாங்க. அலைய சொல்லுங்க பார்க்கலாம். தான் வீட்டுல நல்லா இல்லைன்ட்டு மற்றவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க மாட்டாங்க. நீங்க நல்லா இருங்க, சமாதானம், குடும்பம் அப்படிதான் இருக்கும், சரிப்படுத்திக்கோ, நல்லா இருங்க, ஒற்றுமையா இருங்க. சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. அல்லேலூயா. நல்ல ஆலோசனை கொடுக்க. நகோமியோட கேரக்டர் வர்ணிக்க வார்த்தை இல்லை, நல்ல ஆலோசனைகளை கொடுத்தாள். அல்லேலூயா. நல்ல ஆலோசனை கொடுத்தாள். இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கா? நீங்க அப்படி செய்யக்கூடியவங்களா இருக்கீங்களா? செய்யக்கூடியவங்களா இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். அடுத்தது அதான் யார் அவ, ஒருவேளை ஓர்பாள் அவ கூட அப்படி வந்திருந்தாலும் அவ அதை செஞ்சிருப்பான். அவ சொல்ல, நீ நல்லா இருக்க, கிளம்ப மாட்டா. இவ சொல்லிட்டா, என் அம்மாவோட நீங்க தான் எனக்கு கிளம்பி வந்துட்டாவ. அழகா சொல்லுங்களேன். நகோமி செம்ம வாழ்க்கை வாழ்ந்தான்றதுக்கு எனக்கு அவட பாஸ்ட் ஹிஸ்டரி யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரூத் எடுத்த பொறுத்தலே தெரியும் நகோமி என்ன வாழ்க்கை வாழ்ந்திருப்பான்ட்டு. சத்தமாக சொல்லுங்க. இன்னைக்கு சில ஆட்கள் சோத்திரன், உங்களோட ஜபமும் உங்க பொறுமையும் உங்க வாயில வர வார்த்தைகளும் உங்க குடும்பத்துல வந்தவங்க என்ன சாட்சி சொல்லுவாங்க? சில இடத்துல ஊழியக்காரங்க சொல்லியிருந்தாங்க, போன பாஸ்டர் நல்ல குடும்பம், ஊழியக்காரங்க வந்து 3 மாசம் 4 மாசத்துல இருந்து நல்ல பேர், மொத்தமும் கெட்ட பேர். ஏன்னா இப்படிதான் நீங்க வாழ்ந்திருக்கீங்க. அப்ப பிரசங்கம் ஒரு மாதிரி, வீட்டுல வாழ்க்கை ஒரு மாதிரியா, வந்தவங்க 3 மாசத்துல கண்டுபிடிச்சிருவாங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்க. சத்தமணி சொல்லுங்க. ஆனா உள்ள வந்தா மாமனாரை பார்த்தா, புருஷனை பார்த்தா, ஆனா நகோமி வேற மாதிரி இருந்தா. சத்தமணி சொல்லுங்களேன். உங்க சாட்சி அப்படி இருக்கணும். ஆமென், சோத்திரம். அப்போ அவ மனதார நல்ல ஆலோசனைகளை மற்றவங்க கொடுத்தார். கடைசியாக ரூத் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ரூத் 4:16. நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். மற்றவங்களுடைய சந்தோஷத்துல பங்கு போடக்கூடியவளாக இருந்தாள். அல்லது சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷப்படும் போது இவன் மூஞ்சிய முறுக்கிக்கிட்டு, ஐயோ ஏப்பா நானே பட்ட மரமா வந்தேன், எனக்கு எல்லாமே போச்சு, இவளுக்கு என் சொந்தக்கார மாப்பிள்ளை கட்சிச்சு, அழகா குழந்தை வர பிறந்துச்சு, அப்படி முறுக்கிச்சு. அவன் சந்தோஷமா போய் அந்த குழந்தையை எடுத்து
தன் மடியில வைத்து வளர்த்தாள். என்ன இருதயம் பாத்தீங்களா? எத்தனை பேர் சொல்லுங்க செம்ம ஆற்று, செம்ம இருதயம், செம்ம இருதயம். அதனாலதான் நகோமிய கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்தார். அல்ல ரூத்து பிள்ளை பத்தோடனே ஊரே வந்து ரூத்து பிள்ளை பத்துச்சுன்னு சொல்லல, நகோமி பிள்ளை பெற்றாள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு உயர்வை கர்த்தர் ஆண்டவர் வந்து இதை சொல்ல ஒரு பெரிய ஒரு டிரான்சிஷன், ஒரு பெரிய மாற்றத்தை நான் அநேக குடும்பத்துல நான் உண்டாக்க போகிறேன், நான் செய்ய போறேன். வழியை ஆயத்தப்படுத்தி என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களை நிமித்தம் கர்த்தர் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தையும் வாசிங்க. 3:4-5 கர்த்தருக்கு வழியை எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே தேவனுக்கு பாதையை செவ்வைப்படுத்துங்கள் என்றும் பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதான் கர்த்தர் சொன்னாரு. இன்னைக்கு நிறைய மாம்சமானவங்க இன்னைக்கு நமக்கு உள்ள நடக்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் அது வெளியரங்கமாகும் போதுதான் மாம்சமான எல்லாரும் காண்பார்கள். உங்க மாம்சமானவர்களும் காண்பார்கள், ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் காண்பார்கள், அக்கம் பக்கத்துல வாழுகிற ஜனங்கள் காண்பார்கள். தேவன் பெரியவர் என்று உங்களை பார்த்து சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி இருப்பீங்களா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லா தண்டனை பரீட்சை சோதனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் இந்த இதுக்குள்ள பலன் இதுக்கு பின் இனி கர்த்தர் சற்று காலத்துக்கு அநேக சத்தியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்க போறாரு. இன்னும் நீங்க வளர போறீங்க. அதுக்கப்புறம் சில காரியங்கள் வரும், அதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். அப்ப எல்லாரும் சோதனையை ஜெயிச்சு இன்னும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆனா இப்போ கர்த்தர் சொல்கிறார், நீ இப்போ கடந்து வந்த எல்லா காரியங்கள் ஒரு முடிவுக்கு வருகிறது. மகிமையை காண்கிற ஒரு காலம் வருகிறது. ஹல்லேலூயா. என் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தை நான் சொல்றேன். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை காணும். திரும்ப சொல்றேன், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை காணும். மாம்சமான யாவும் அதை காணும். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிப்பீரா. இந்த வருஷத்துடைய கடைசி ஆண்டவரே கர்த்தரீங்களே, இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செலுத்த எங்களுக்கு கிருபை தந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, தொடர்ந்து வருகிற ஆண்டு இதை காட்டில் எங்கள் வல்லமையா உமக்காய் ஓடு, உமக்காய் எழும்பு, உமக்காய் பிரயாசப்படு. கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த ஆண்டு நாங்கள் வெற்றிகரமா முடிக்க கிருபை தார். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.